ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பச்சைப்பயிர் குழம்பும் கத்திரிக்காய் வணக்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ரசம், அப்பளம் பொரிச்சிருக்கேன். இதுதான் லன்ச் மெனு. எப்படி பச்சைப்பயிர் குழம்பும் கத்திரிக்காய் கிரேவியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பச்சைப்பயிர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி மண் பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு மண் கடாயில் கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு பாருங்கள், பச்சைப்பயிர் ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி. காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் அந்த தண்ணியிலே போட்டுருங்க. இப்போது இந்த கடாய் ஹீட் ஆன உடனே நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் விட்டுக்கோங்க கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ரசம் தாளித்து விட்டாச்சு. இப்போது பெருங்காயத்தூளும் மல்லி இலையும் சேர்த்தா ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரசம் எல்லோரும் வைக்கிறது தான், அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது பச்சை பயிருக்கு மஞ்சத்தூள். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை 2 கொத்து க்ளீன் பண்ணதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கி வரணும். இப்போது ரசம் ரெடி ஆக போகுது. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நல்லா ஆனியன் வதங்கி வந்த உடனே 2 சின்ன சைஸ் தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு இது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரணும் தக்காளி. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க, அது வதங்கி வரட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம பச்சை பயிறு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நான் விளக்கெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் அளவுக்கு விடலாம். விட்டுட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணலாம். பொடிப்படியாக நறுக்கிக்கோங்க கத்திரிக்காவை. இப்போ பாருங்கள், நம்ம விளக்கெண்ணெய் விட்டதுனால பொங்கி வராது. அதுக்காக தான் நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறது. நம்ம வேறு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணினாலும் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சோம்னா எல்லாம் பொங்கி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்தது கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய்க்கு போடக்கூடிய மசாலா பொருள் எல்லாமே போட்டுட்டோம் நம்ம. பாருங்கள், இந்தளவுக்கு தண்ணி கம்மியாக இருந்தால் போதும். ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க, குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி எல்லா மசாலா பொருட்கள் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. பிளேட் போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும். இப்போது இது ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறதுக்காக இட்லி பூனியில் இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கார்ன் வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வேக வைக்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சோம்னா தான் கார்ன் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போது பச்சை பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பச்சை பயிர் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு ஆறின பிறகு நான் ஒரு அம்மியில் வச்சு 2ஆக உடையிற மாதிரி உடச்சிக்கிட்டேன். தோல் எடுக்கக்கூடாது, தோலோடு சாப்பிட்ணும், அப்போ தான் ஹெல்த்தி. இப்போ பாருங்கள், 5 to 7 மினிட்ஸில் இந்த கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு, நல்லா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இடையில அப்பப்போ தட்டை எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல், வேணும்னா துருவிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போது ஸ்வீட் கார்ன் பாதி வெந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டோம்னா அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேகும் பொழுதே ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா போதும். இப்போ பச்சை பயிறு பார்க்கலாம். உடச்சிட்டு எதுக்காக போடுறோம்னா சீக்கிரமாக வெந்து வரும். அப்படியே போட்டும் வேக வைக்கலாம். நான் உடச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வறுத்துட்டு உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம குக்கரில் செஞ்சோம்னா இது வளவலன்ட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி மண்பாட்டிலையோ இல்லை ஓப்பனாக வேறு ஏதாவது பாத்திரத்துலையோ செஞ்சோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதை தாளிச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. லைட்டாக சீரகமும் போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணின சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட கலர் மாறணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பச்சை பயிறுக்கெலாம் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கலர் மாறினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணிடுங்க. எடுத்து தாளிச்சதுலேயே கொட்டிடலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நம்மளுடைய திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி, குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததுன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாட்டம் வச்சிடாதீங்க. ஆற ஆற இன்னும் கெட்டியாக வந்துடும் குழம்பு. இப்போது இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதுன்னா போதும். இப்போது லைட்டாக கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பச்சை பயிறு குழம்பு ரெடி. இது நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பச்சை பயிறு குழம்பு, ரசம், கத்திரிக்காய் வணக்கினது, அப்பளமும் நான் பொரிச்சிட்டேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரத்தில் பொரித்து போட்டு வச்சிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நமுத்து போகாத அப்பளம் ஸ்வீட் கார்ன் ரெடி. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.